ஃபஸ்ட்டு பொசிஷனில் நிறைய வியூவர்ஸ்க்கு பிடிச்ச காம்போவான கெவின் ஓவன்ஸ் சாமி சைன்ஸ் மேட்ச் தான் இருக்குது. இது வரைக்கும் WWE இவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணது மட்டுமே 19 மேட்சஸ் இருக்குது. ஆனாலும் இப்போ இவங்க 2 பேரும் நடுவில் மேட்ச் வந்தால் கூட அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஃபேன் பேஸை கொண்டு தான் இவங்க 2 பேரும் நடுவில் இருக்கிற ஃபியூடு. அது சரி, 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை நடந்தாலே அந்த மேட்ச்சு லெஜெண்டரியாக தானே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்க 2 பேருக்கும் 2016 பேட்டில் கிரவுண்ட்ஸில் நடந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் கெவின் ஓவன்ஸை தோற்கடிச்சிருப்பாப்புல. ஓகே, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ரெசல்மேனியா 40 நடந்த ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் vs கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் தான். இந்த மேட்ச் லெஜெண்டரியாக இருக்கணும். ரோமன் ரெயின்ஸோட 1316 டேஸ் ரெயினை லெஜெண்டரியாக முடிக்கணும்னு WWE நடத்தின மேட்ச் தான் இது. கடைசியில் அண்டர்டேக்கர் வரதெல்லாம் சில்லறை தெரிவிக்க விட்ட தருணங்கள். இந்த லெஜெண்டரியான மேட்ச்சில் கோடி வின் பண்ணி ரோமன் ஸ்ட்ரீக்கை முடிச்சு வச்சிருப்பாப்புல. அடுத்ததாக ரெசல்மேனியா 31 நடந்த ரோமன் ரெயின்ஸ் vs பிராக் லெஸ்னருக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் என்ன வேணும்? ஃபைட்டு வேணுமா? ஃபைட் இருக்குது. மாஸ் மூமெண்ட்ஸ் வேணுமா? அது இருக்குது. சர்ப்ரைஸ் என்ட்ரி வேணுமா? அதுவும் இருக்குது. மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு எண்டிங் தான் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சில் குறுக்கு இந்த கௌசிக் வந்த மாதிரி நம்மால் செத்து உள்ளே வந்து குட்டையை குழப்பி WWE சாம்பியன் ஆகிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. ஐ திங்க் that is the greatest cash in of all time in WWE நினைக்கிறேன்.